வணக்கம் சுஸ்டெக் யூடியூப் சேனல் நேயர்களே. டிஎன்பிசி புதுத்தமிழ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற இதோ புறநானூறு பற்றிய குறிப்புகள், புறநானூறு முக்கிய குறிப்புகள். தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு. புறநானூறு என்பது வெறும் வீரத்தையும் ஈரத்தையும், அதாவது கொடைத்தன்மை மட்டும் பேசுவதல்ல, அது தமிழர்களின் வாழ்வின் உன்னத விழுமியங்களையும் பேசும் வாழ்வியல் கருவூலமாகும். எட்டுத்தொகை வரிசை பார்த்தீங்கன்னா புறநானூறு சங்கத்தமிழ் நூல்களான எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றாகும். இது புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு. அதனால் பாடல் திணை பார்த்தீங்கன்னா புறத்திணை சார்ந்த 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு. இதனுடைய வேறு பெயர்கள் என்னன்னா, புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன புறநானூறுக்கு. பா வகை பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் அனைத்தும் அகவற்பாக்களால் ஆனவை. வரலாற்று செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த அரசர்களை பற்றியும் அன்றைய கால மக்களின் சமூக வாழ்க்கை முறைகள் பற்றியும் இந்த நூல் விரிவாக எடுத்துரைக்குது புறநானூறு. பெயர் காரணம் கடவுள் மாய்த்த இளம்பெரு வழுதி முக்கிய குறிப்புகள். பாண்டிய மன்னர்களில் பெருவழுதி என்ற பெயரில் பலர் இருந்தாலும் தனது இளமை காலத்திலேயே அரிய பண்புகள் அனைத்தையும் பெற்றிருந்த காரணத்தால் மக்கள் இவரை பார்த்தீங்கன்னா இளம்பெரு வழுதி அப்படின்னு அன்போடு அழைச்சாங்க. இந்த அடைமொழி எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவர் பிற்காலத்தில் மேற்கொண்ட ஒரு கடற்பயணத்தின் போது இறந்து போனதால் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி அப்படின்னு பிற்காலத்தில் மக்களால் அழைக்கப்பட்டார். இவர் கடவுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி பாடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் தலா ஒரு பாடல் வீதம் இடம்பெற்று இருக்குது. டிஎன்பிசியில் கேட்கப்பட வாய்ப்புள்ள மிக முக்கியமான வினா இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க.